இந்த கார்டு இல்லை, இந்த கார்டு இல்லை, இந்த கார்டும் இல்லை. இப்படி தாங்க ஆத்திர வருஷத்துக்கு நம்ம ஏதாவது கார்டு தேவைன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு உடனே கிடைக்காது. ஏன்னா நம்ம கிட்ட அவ்வளோ கார்ட்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த காலத்துலாம் நம்மளோட கார்ட்ஸை மற்றவங்க கிட்ட தரத்துக்கு இந்த மாதிரி டப்பா நிறைய கார்டு வச்சுக்கிட்டு நம்ம சுற்றிக்கிட்டு இருந்தோம். இது எல்லாத்தையும் இப்படி தூக்கி போட்டுட்டு நம்மளோட கார்ட்ஸை டிஜிட்டலில் கொண்டு வந்தால், டிஜிட்டலாக வெப்சைட்னு கேட்குறீங்களா? இல்லைங்க, டிஜிட்டல் விசிட்டிங் கார்ட்ஸ். அது எப்படி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். டெக்ரீல்ஸ்லேருந்து நான் உங்கள் பிரபாகரன். வீடியோ போகிறது முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி இதில் ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் அப்டேட்டாக வரும். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த தகவலை ஷேர் பண்ணுங்கள். பீப்புள் கார்டு 2020 பிப்ரவரி மாதம் ப்ரொஃபைல் கார்டு அப்படின்ற சீக்ரெட் ப்ராஜெக்டில் கூகுள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை ஆகஸ்ட் 11, 2020 அன்னைக்கு ஒரு பார்ஷியல் ரோல் அவுட் மூலமாக மக்களுக்காக பீப்புள் கார்டு அப்படின்ற பேரில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பீப்புள் கார்டுனா என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, உங்களுடைய ஒரு ப்ரொஃபைல் இன்ஃபர்மேஷன்ஸ் லைக் உங்கள் பேர், மொபைல் நம்பர், உங்களோட பற்றின டிஸ்கிரிப்ஷன், நீங்கள் எங்கே வேலை பார்க்குறீங்க, நீங்கள் எங்கே படிச்சிங்க, அது மட்டும் இல்லாமல் உங்களோட சோஷியல் மீடியா இன்ஃபர்மேஷன், இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் உங்கள் பேரை கூகுள் சர்ச்சில் சர்ச் பண்ணுறது மூலமாகவே ஒரு கார்டு, விசிட்டிங் கார்டு மாதிரி அதை டிஜிட்டலாக காட்டுறது தான் இந்த பீப்புள் கார்டு. ஐயோ, என்னோட மொபைல் நம்பரும் ஜிமெயிலும் என் பேரை சர்ச் பண்ணாலே காட்டுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா பயப்பட வேணாம். இது நம்மளோட கஸ்டமைசேஷன், நம்மளோட ஃபுல் கண்ட்ரோலை தான் அவங்க கொடுத்துருக்காங்க. எது மக்களுக்காக காட்டணும், எதெல்லாம் காட்டக்கூடாது அப்படின்ற மாதிரி மொத்த கண்ட்ரோல் நம்ம கிட்ட தாங்க இருக்குது. ஸோ இதை நினச்சி நீங்கள் பயப்பட வேணாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு இண்டிவிஜுவலாக யோசிக்காமல் ஒரு பிஸ்னஸ் பண்ணுற பர்சனாக யோசிச்சு பார்த்தீங்கன்னா, உங்களோட கடை இன்ஃபர்மேஷனாக இருக்கு, இல்லை உங்களோட பிஸ்னஸ் இன்ஃபர்மேஷன் உங்கள் பிஸ்னஸ் பேரை சர்ச் பண்ணுறது மூலமாகவே கூகுளில் காமிச்சா, அதுவும் ஒரு விசிட்டிங் கார்டு மாதிரி காமிச்சா எவ்வளோ ஒரு நல்ல ஃபீச்சராக இருக்கும். ஸோ அந்த ஃபீச்சர் தான் கூகுள் இப்போ நம்மளுக்காக கொடுத்துருக்காங்க. இது நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இதை யூஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஜிமெயில் ஐடி கண்டிப்பாக வேணும். அது கூட அசோசியேட் ஆகிருக்கிற ஃபோன் நம்பரும் கண்டிப்பாக வேணும். நீங்கள் ஆதி காலத்தில் ஜிமெயில் கிரியேட் பண்ணி அதில் ஃபோன் நம்பர் அசோசியேட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அசோசியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இப்போ நீங்கள் ஜிமெயில் ஐடி கிரியேட் பண்ணிங்கன்னா வேறு வழி கிடையாது, ஃபோன் நம்பர் அசோசியேட் பண்ணி தாங்க ஆகணும். ரைட்டு, இப்போ எப்படி யூஸ் பண்ணலாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் முக்கியமான விஷயம், உங்களோட அக்கௌண்ட் அதில் சைன்இன் ஆகிருக்கணும் க்ரோமில். அதுக்கப்புறமா உங்கள் பேரை நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டினா நீங்கள் ஆட் மீ டு சர்ச் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணி சர்ச் பண்ணலாம். ரெண்டுத்தோட ரிசல்ட்டும் ஒன்றா தான் வரப்போகுது. இந்த இடத்துல உங்களோட பீப்புள் கார்டு ஆட் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் வந்தால் அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. அதில் நீங்கள் ப்ரொசீட் கொடுக்குறோம். ஸோ ப்ரொசீட் கொடுத்ததுக்கப்புறம் என்ன, ஜென்ரலாக பீப்புள் கார்டுனா என்னன்ற மாதிரி ஃபஸ்ட் டைம் நல்லா காட்டுறாங்க. அதுக்கப்புறமா நம்மளோட இன்ஃபர்மேஷன் கீழே இங்கே ஆட் பண்ணணும். என்னென்ன ஒரு சில ஃபீல்டு வந்து மேண்டேட்ரி ஃபீல்டு லைக் லொக்கேஷன், அப்புறம் உங்களை பற்றின அபவுட், இந்த ஒரு 4 ஃபீல்டு வந்து மேண்டேட்ரி ஃபீல்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ நான் லொக்கேஷன் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அபவுட் கேட்டிருக்காங்க. ஸோ உங்களை பற்றி ஏதாவது ஒரு 4 லைன் ஆஃப் இது நம்ம இன்ஸ்டாகிராமில், ஃபேஸ்புக்கிலலாம் போட்டு வைக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எதனா போடலாம். இங்கே போட்டிருக்கிறதே நல்லா இருக்குன்னு அதே அப்படியே காப்பி அடிச்சுக்கிறேன், அவ்வளோதான். ஸோ இப்போ நான் 4 மேண்டேட்ரி ஃபீல்டையும் ஃபில் பண்ணிட்டேன். என்னோட பேர், என்னோட ஆக்குபேஷன் என்ன, நான் லொக்கேஷன் என்ன, அப்புறம் என்னை பற்றின ஒரு பேசிக் டிஸ்கிரிப்ஷன். அதுக்கப்புறமா இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா, நீங்கள் எங்கே வேலை பார்க்குறீங்க, நீங்கள் எங்கே படிச்சிங்க, அப்புறம் உங்கள் ஹோம் டவுன் என்ன, அப்புறம் நீங்கள் ஏதாவது வெப்சைட் வச்சுருக்கீங்களா, உங்கள் இமெயில் ஐடி என்ன, உங்கள் ஃபோன் நம்பர் என்ன, அதை தாண்டி சோஷியல் ப்ரொஃபைல்ஸ் அப்படின்ற சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே கேட்டு வாங்கிக்கிறாங்க. ஸோ எதெல்லாம் நீங்கள் பப்ளிக்கில் தெரியணும்னு நினைக்கிறீங்களோ அந்தந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து இங்கே எடிட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் ஆட் பண்ணால் அதை நீங்கள் ரிமூவ் பண்ணுறதாலும் பண்ணிக்கலாம். அந்த ஃபீல்டு வேணுமா வேணாமா அப்படின்றது எல்லாமே நம்ம கஸ்டமைசேஷன் நம்ம கண்ட்ரோலில் தாங்க இருக்குது. ஸோ நான் எல்லாத்தையுமே ஆட் பண்ணுறேன். இப்போ சோஷியல் ப்ரொஃபைல்ஸ் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சொல்கிற மாதிரி இருக்குது. என்னென்னா அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணோன்னா என்னென்ன சோஷியல் ப்ரொஃபைல்ஸ் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நான் வந்து ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம் கொடுத்துட்டு அதோட லிங்க்கும் அங்கே கேட்குறாங்க, கொடுத்துட்றேன். தட்ஸ் ஆல். வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு வெப்சைட் இல்லை, இருந்தாலும் நம்ம டெக்ரீல்ஸோட வெப்சைட் நாங்கள் போட்டு வைக்கிறேன். ஓகே, முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, இது நம்மளோட மெயில் ஐடி கூட லிங்க் ஆகிருக்கிறதுனால நம்மளோட மெயில் ஐடியும் ஃபோன் நம்பரும் டிஃபால்ட்டாக எடுத்துகிட்டு வருது. அது பப்ளிக்காக ஷோ பண்ணணுமா வேணாமா அப்படின்றத நீங்கள் அங்கே வேணான்னா ரிமூவ் பண்ணிடலாம், இல்லை இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அப்படியே விட்டுடலாம். ஸோ இப்போ எல்லாமே முடிச்சிட்டேன். முடிச்சதுக்கப்புறமா இங்கே ப்ரிவியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ப்ரிவியூ பட்டன் நான் ப்ரெஸ் பண்ணுறேன். ப்ரிவியூ பண்ணதில் எனக்கு வந்து இப்படி தான் என் கார்டு இருக்க போகுதுன்னு காமிச்சிட்டு நான் சேவ் பண்ண வேணாமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நான் வந்து சேவ் பண்ணுறேன். சக்ஸஸ்ஃபுல்லாக கிரியேட் பண்ணதுக்கப்புறமா பேக் வரப்பே பார்த்தீங்கன்னா என்னோட பீப்புள் கார்டோட வந்து தான் நிற்குது. இதை நான் எடிட் பண்ணுறதுனா இந்த எடிட் ஐக்கானை கிளிக் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே இங்கே இருக்கும், நம்ம அதை எடிட் பண்ணுறதா எடிட் பண்ணிக்கலாம். ஸோ
ஸோ இப்போ பேக் வந்து என்னோட பீப்புள் கார்டு பார்க்குறேன். ஸோ இந்த பீப்புள் கார்டில் இருக்கிற லிங்க்ஸை டேரெக்டாக கிளிக் பண்ணுறதுனால என்ன நடக்குது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ பார்த்தோன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்கை கிளிக் பண்ணுறேன். இன்ஸ்டாகிராம் கிளிக் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக என்னோட லிங்க் ஓப்பன் ஆகி இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் ஓப்பன் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம டிஃபால்ட்டாக இன்ஸ்டாகிராம் லிங்கை இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணணும்னு செட் பண்ணியிருந்தா இன்ஸ்டாகிராம் ஆப் கூட ஓப்பன் ஆகிருக்கலாம். ஓகே, அது மட்டும் இல்லாமல் என்னோட வெப்சைட் லிங்க்கும் நான் கிளிக் பண்ணுறது மூலமாக வெப்சைட் லிங்க்கும் டேரெக்டாக க்ரோம் ப்ரௌசரில் ஓப்பன் ஆகுது. இந்த இடத்துல யூடியூப் கொடுத்தனால யூடியூப் ஆப் ஓப்பன் ஆகுது. இதை நான் முதல்ல பார்ஷியல் ரோல் அவுட் அப்படின்னு தான் சொல்லியிருந்தேன். ஏன் இதை பார்ஷியல் ரோல் அவுட் அப்படின்னு சொல்கிறேன்னா, என் பேரை நான் சர்ச் பண்ணுறப்ப என்னோட பீப்புள் கார்டு காட்டுது. அதே என் பேரை இன்னொருத்தவங்க சர்ச் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு என்னோட பீப்புள் கார்டு காட்டலை. அதனால தான் இதை இப்போ பார்ஷியல் ரோல் அவுட்னு சொல்கிறேன். ஸோ ஃபியூச்சரில் கூகுள் நிறுவனம் இந்த பீப்புள் கார்டை யார் வேணால் அங்கேருந்து வேணால் சர்ச் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கொடுக்கலாம். பட் எனக்கு அங்கே ஒரு டவுட் வருது. என்னன்னா, என் பேர்லேயே வேற யாராவது இருக்கிறாங்க, இன்னொரு 15-20 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த டைம்ல எத்தனை கார்ட்ஸ் காட்டும் அப்படின்றதான் எனக்கு இப்போதைக்கு ஒரு டவுட்டா இருக்குதுங்க. என்னோட இந்த டவுட் கிளியர் ஆகணும்னா கூகுள் கம்ப்ளீட் ரோல் அவுட் கொடுக்குற வரைக்கும் நாம வெயிட் பண்ணி தான் ஆகணும். சரி, இப்போ இருக்கிற இந்த பீப்புள் கார்டுக்கும் நான் நார்மலாக என்னோட பேரை ப்ரீவியஸாக சர்ச் பண்ணதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, முன்னாடிலாம் நம்ம பேரை சர்ச் பண்ணனா லிங்க்டின், ஃபேஸ்புக், ட்விட்டர், அப்புறமா நீங்கள் எங்கெங்கெல்லாம் உங்களோட சோஷியல் மீடியா அக்கௌண்ட் லிங்க்ஸ் உங்களை பற்றி எங்கே இன்ஃபர்மேஷன் இருக்கோ அது தனி லிங்காக எல்லாமே இருக்கும். ஆனால் அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே உங்கள் கண்ட்ரோலில் உங்கள் கஸ்டமைசேஷனில் ஒரே இடத்துல இருந்தால் எப்படி இருக்கும், அந்த பவர்ஃபுல்லான ஃபீச்சர் தான் இந்த பீப்புள் கார்டு. இந்த பீப்புள் கார்டில் நான் முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, எப்படி உங்களை பற்றின இன்ஃபர்மேஷன் எது வேணும் வேணான்ற கண்ட்ரோல் நம்ம கிட்ட இருக்கோ அதே மாதிரி உங்கள் பேரை சர்ச் பண்ணால் இன்ஃபர்மேஷன் வரணுமா, அதாவது பீப்புள் கார்டு வரணுமா வரக்கூடாதா, ஆல்ரெடி ஆட் பண்ணதை ரிமூவ் பண்ணலாமா வேணாமா அப்படின்ற கண்ட்ரோலும் நம்ம கையில் தாங்க இருக்குது. ஓகே, இந்த வீடியோ கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் நாங்கள் நம்புகிறோம். பீப்புள் கார்டு பற்றின உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இதே போல் இன்னொரு வீடியோவில் உங்களை மிகவும் கூடிய விரைவில் சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம்.